எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, பாண்டி பேசுறேன். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, தினமும் ஓடணும். நம்ம வந்து டெய்லி ஓடணும். அதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம தினமும் ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அதை பத்தி ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் ஓடணும் நினைக்கிறாங்க, அந்த நினைப்பாவே போயிருது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மைண்ட் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதுதான் வந்து இதை ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா வந்து உன் மனசு வந்து நான் நாளை காலையில ஓடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டுச்சுன்னா, அந்த முடிவை மாத்துறதுக்கு பல கோணத்துல உன் மனசு யோசிக்கும். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருவோம், நாளைக்கு காலையில மட்டும் எந்திரிக்கணும்னு நினைப்பேன், ஆனா எந்திரிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நைட்டு தூங்கும் போது இப்ப 10 மணிக்கோ இல்ல அதிகபட்சம் 10 மணி தான் நைட்டு, அது முன்ன தூங்குற போது வெள்ளன தூங்க முடிஞ்ச அளவு எவ்வளவு வேகமா சாப்பிட்டுட்டு வேகமா தூங்க பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பாயிண்ட். நீங்க தூங்கும் போது காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணுமா அலாரம் வச்சுக்கோங்க. அடுத்து மைண்ட்லயே யோசிங்க, நான் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி உனக்குள்ள நீ யோசி. ஃபர்ஸ்ட் அந்த யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவே 5 மணிக்கு எந்திரிக்கணும் நினைச்சாவே 5 மணிக்குள்ளவே உன்னை எழுப்பி விட்டுரும். சரியா, அந்த நினைப்பை உன்னை எழுப்பி விட்டுரும். அந்த நினைப்பு வரும்போது நீ ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை 3 நாள் வந்து அது எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து உனக்கு ரன்னிங் மேல ஒரு ஆர்வம் வந்து ஈஸியா பழகிடுவ. தினமும் வந்து எந்திரிக்க ஒரு எண்ணம் தோணும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆரம்பிக்கிற பாத்தியா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் ஓடுற பாரு, அந்த டைமிங்ல வந்து எந்திரிக்கிற பாரு, அது மட்டும் தான் உனக்கு கஷ்டமா தெரியுமே தவிர மித்த நாள்லாம் உனக்கு கஷ்டமாவே தெரியாது. சரியா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 நாள் 4 நாளை வந்து எப்படி நம்ம முடிவு எடுத்து நம்ம செயல்படுத்துறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஓடுறதெல்லாம் பெருசே இல்லடா குட்டி, நீ டெய்லி ஓடணும் நினைச்சுக்க. இப்ப ஒரு விஷயத்த நீ தினமும் பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த ஒரு விஷயமாவே தெரியாது. அது மாதிரி ரன்னிங்கும் அப்படிதான். சரியா, ஃபர்ஸ்ட் கால் வலிக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஓடினா கால் வலிக்கும், கை வலிக்கும். அதை நீ பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகும் போது, இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ஓடிட்டே வச்சுட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க வந்து நிறைய நாள் அந்த வேலை பார்த்துட்டு வீட்டுல சும்மா இருப்பீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரன்னிங் ஓடுவீங்க. அப்ப வந்து ஒரு வாரம் நீங்க பண்ணும்போது கை வலிக்கும், கால் வலிக்கும், ரொம்ப வலிக்கும் போது அதுக்கு வந்து கரெக்டான ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவா அந்த 100% இருக்கிறது வந்து ஒரு 70% 60% தான் கைகால் வலிக்கும். அதெல்லாம் பண்ணாம விட்டீங்கன்னா உனக்கு இன்னும் ரொம்ப கைகால் வலிக்கும். அதனால முடிஞ்ச அளவு அதையும் பண்ணணும். சரியா, அதனால நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மைண்ட் செட் ஆயிடுது நினைச்சுக்கா, ஈஸியா ரன்னிங் எல்லாம் போலாம். சரியா, ஃபர்ஸ்ட் நீ மைண்ட் செட் பண்ணு, நம்ம நாளைக்கு போகணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்து. கண்டிப்பா பிளான் போட்டு போ, நாளைக்கு இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதுக்கடுத்து இது பண்ணணும் சொல்லி ஒரு பிளான் போடு. அந்த பிளான் முடியா நீ வந்து செயல்படுத்துவேன், கண்டிப்பா ரன்னிங் எல்லாமே உனக்கு வேற லெவல்ல வரும். நீ பிளான் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து செயல்படாது. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு எந்திரிச்சா போவோம், அப்படி காலையில எந்திரிக்கும் போது என்ன தோணும் தெரியுமா, கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம், இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோம், அப்படி தோணும். அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தூக்கத்தை வந்து நீ வந்து வெள்ளனா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணு. சரியா, இப்ப நைட் 10 மணிக்கு தூங்குறேன்னு நினைச்சுக்க, எப்பயுமே 9:30 தூங்க ட்ரை பண்ணு. அப்படி தூங்குனா உனக்கு வந்து இந்த இது வந்து கொஞ்சம் பெருசா தெரியாது. அதனால நீ உனக்கு எப்ப எந்திரிக்கிறோ, எப்ப அலாரம் வைக்கிறோ, அந்த அலாரம் ஃபர்ஸ்ட் அலாரத்திலேயே ஒரு 4 நாள் 5 நாள் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவே உனக்கு பழக்கமாயிரும். சரியா, இது மாதிரி பழக்கம் ஆயிட்டு பின்னாடி உனக்கு ரன்னிங் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ரன்னிங் ஓடும் போது நம்ம மட்டும் தான் ஓடுறோம், நம்ம கூட பசங்க ஓடல வைக்கலன்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்ல போகாத. உனக்கு நீ தான் வேலைக்கு போற, நீ தான் ஓடணும், உனக்கான இடத்த நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அதனால நீ தான் செயல்படணுமே தவிர அடுத்தவங்களை எதிர்பார்த்து நீ போக கூடாது. சரியா, உன் மைண்ட் ஃபர்ஸ்ட், உன் மைண்ட் அளவுல ஃபர்ஸ்ட் நீ கரெக்டா இருக்கணும். அதுக்கடுத்து ரன்னிங் போகணுன்ற ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை வரணும், நம்ம ஓடுவோம், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உனக்குள்ள ஃபர்ஸ்ட் நீ கொண்டு வரணும். நம்பிக்கை வச்சாதான்டா முடியும், நம்பிக்கை இல்லாம நீ ஓடுறது அது வேஸ்ட். சரியா, அதுக்கு ஓடாமையே இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் பண்ணா அதை ஃபுல்லா பண்ணணும், இல்ல பண்ணவே கூடாது. அதே ஆர்மி ஒரு இது. சரியா, ஒரு விஷயம் ஆர்மியில ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு வேலை சொன்னா டக்குன்னு செய்ய மாட்டாங்க, செஞ்சான்னு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. அது மாதிரி உனக்குள்ள நீ கொண்டு வா. ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி சும்மாரு, ஓட ஆரம்பிச்சுன்னா வெறித்தனமா ஓடு, இல்லைன்னா ஓடாத. இதே மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வா, உனக்குள்ள உன்னை நீ மாத்த ஆரம்பியே. நீ உன்னைய மாத்துனா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவ. உன்னை நீ மாத்தணும்னு நினைச்சு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் 3 செகண்ட் இப்படி 10 செகண்ட் இப்படி நான் குறைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் முடியுமே தவிர நினைப்பு இல்லாம நீ குறைக்கணும்னு நினைச்சா குறைக்க முடியாது. நீ ஒரு வாரம் ஓடிட்டு எனக்கு ரன்னிங் குறையலன்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அது குறையாது. தினமும் அதே மைண்ட்ல எனக்கு ரன்னிங் குறைக்கணும், ரன்னிங் டைமிங் குறைக்கணும், அதே ஒரு மைண்ட் செட்ல ஒண்ணு நினைச்சுக்க, ஈஸியா உனக்கு டைமிங் குறைக்கலாம். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. கையை விட்டு போறதும் போகாதும் எல்லாமே உன்னோட செயல், உன்னோட விழிமுறைகள், உன்னோட தான் எல்லாமே. உனக்கான ஒரு உலகத்தை நீ தான் உருவாக்கணும். நீ எப்படி ஆசைப்பட்ட இந்த வேலைக்கு வரணும், இது பண்ணணும், அப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நீ முயற்சி பண்ணா மட்டும்தான் முடியும்.
எவனுமே நண்பனே தவிர இல்ல வேற யாருன்னு சொல்லத்தான் செய்வாங்க, பண்ணுடா வைடான்னு சொல்லி சொல்லத்தான் செய்வாங்க. அவன் நீ வந்து புது ஆள்கிட்ட வந்து புது முகத்தை வந்து நீ ஒரு விஷயம் டவுட் சந்தேகம் கேட்கறேன்னு ஒரு தடவை சொல்லி தருவா, 2 தடவை சொல்லி தருவா, 3 தடவை சொல்லி தருவான். 4வது தடவை என்னடா ஓயாம இதவே பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுவான். அதனால உனக்கான தேடலை நீ தான் தேடணும். சரியா? எல்லா விஷயத்திலயும் உனக்கு கேர் எடுத்துக்கிறதுக்கு எல்லா விஷயத்திலயும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. இப்ப லவ்வர் ஒருத்தவன்ட்ட வந்து ரொம்ப பாசமா பேசும், ஒரு பிள்ளைகிட்ட வேண்டா வெறுப்பா பேசும். அது மாதிரிதான் எல்லாமே. எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சரியா? உனக்கான இடம் யாரு உனக்கு இந்த விஷயத்த சொல்லி தராங்களோ அவங்கள புடிச்சிட்டு கரெக்டான முறையில நீ செயல்பட்டு போ, கண்டிப்பா வெற்றி அடைவ. வெற்றி தோல்வின்றது வரும் போகும். அதை விட்டுட்டு நம்ம முயற்சி பண்றோமா, களத்துல நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணமோ அந்த பிராக்டிஸ நம்ம வந்து அடைஞ்சமா இல்லையான்ற மட்டும் நீ நோக்கி செயல்படு, கண்டிப்பா வெற்றி வருவ. சரியா? நிறைய பேர் எப்படின்னா அவனுக்கான நேரத்தை வந்து அவனே ஒதுக்கிறான். 4 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 4 மணிக்கு ரன்னிங் போயிட்டு அதுக்கடுத்து வேலைக்கு போறவனும் இருக்கான். 6 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கு மேல 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து காலேஜ் போறவனும் இருக்கான். ஒருத்தவன் இதே வேலையா ரன்னிங் போறதே வேலையா ரன்னிங் போவான். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கடுத்து வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், அங்க இப்படியா அப்புறம் கொஞ்சம் வேலையை பார்ப்பேன், பசங்களோட இருப்பான். அதுக்கடுத்து பொழுசாய போய் ரன்னிங் போவான், அதுக்கடுத்து கொஞ்சம் சாப்பிடுவான், அடுத்து பசங்களோட இருப்பான். அப்படி இருக்கிறது இருக்கான். இல்ல நான் வேலைக்கு போயிட்டே இருப்பேன், இந்த செலக்ஷன் போட்ட பின்னாடி அப்புறம் ஓடுவேன், அப்படி ஆளுகள் இருக்கான். இது மாதிரி வகைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீ எந்த வகை உன்னை நீ எப்படி மாத்தணும்னு சொல்லி உனக்குள்ள முடிவு எடுத்துக்க. எல்லா பேர்த்துக்கும் ஆதங்கம் இருக்கும். நான் ஓடணும், நான் பாஸ் ஆகணும், எல்லாமே அடுத்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த ஆதங்கம் இருக்கும். ஆதங்கம் இருந்தாலும் அந்த ஆதங்கமாவே போயிருது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னைய நீ திருத்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்துல திருந்தணும், நம்ம இந்த விஷயத்துல திருத்தினாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள நீ வந்துட்டு நினைச்சுக்க, ஈஸியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவ. அப்படி இல்லைன்னா நீ வந்து முயற்சி வந்து வேஸ்டாவே போகும். ஒரு முயற்சி நீ இவ்வளவு எடுத்துல அந்த முயற்சியை வேஸ்டா போகும். நீ 10% எடுக்கிற முயற்சியை 20% இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு. அப்பனா இன்னும் ஈஸியா ஆயிருவ. ஈஸியா உனக்கு முயற்சி. இப்போ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீ முடிவு எடுத்துட்ட, ரன்னிங் போனோம்னு முடிவு எடுத்துட்ட, இப்ப 100 மீட்டர் பிராக்டிஸ் பண்றேன்னா இன்னும் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணு. இப்ப ஒரு விஷயத்த பண்ணா தரவா பண்ணு, கிளீனா பண்ணு. அப்பதான் வந்து அந்த விஷயத்துல வந்து நீ வந்து முழுமை அடைய முடியும், நீ நினைச்ச இடத்த அடைய முடியும். நம்மள ஓடுறோம், நம்மள வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஓடக்கூடாது. அடுத்து போகணும், அடுத்தடுத்து முயற்சி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன் மனசுக்குள்ள நீயே ஒரு கதைய இல்ல ஒரு உனக்குள்ள நீ பேச ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர இல்லன்னா நீ அங்கேயே இடத்திலே சுத்திக்கிட்டே இருப்ப. சரியா? சுத்தல்ன்றது எல்லா பேரும் மாதிரி இருக்காது. சரியா? ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வில் பவரா இருக்கும். ஒருத்தர் எடுத்தோடனே ஸ்பீடா போவான், பின்னாடி வந்து பொறுமையா போவான். இப்ப 4 ரவுண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுமையா போவான், 2வது ரவுண்ட் ஒரு நார்மலா போவான், 3வது ரவுண்ட் ஒரு லெவலா போவான், 4வது ரவுண்ட் இழுத்து போடுவான். ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேகமா ஓடுவான், 2வது ரவுண்ட் ஒரு நார்மலா போவான், 3வது ரவுண்ட் கொஞ்சம் நார்மலா போவான், 4வது ரவுண்ட் இழுத்து விடுவான். அப்படி இருக்காங்க. ஒருத்தையும் ஒரு வகை. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 4 ரவுண்ட் ஒரே சேம் அடிச்சுட்டு போவாங்க. இது சேம் அடிச்சுட்டு போவாருன்னா பெரிய பிள்ளையர் இருக்காங்க பத்தியா, ஒரே லெவல்ல பிடிச்சு போவாங்க. அந்த லாஸ்ட்ல 4வது ரவுண்ட் மட்டும் தான் இன்னும் ஃபோர்ஸா போட்டு இழுத்து போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ரகம் இருக்கும். அதுல நீ எந்த ரகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. நமக்குள்ள எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணா அங்க எப்படி ஓட முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணு. நீ இங்க வந்து எப்படின்னா நீ வந்து இங்க பிராக்டிஸ் பண்ற பாத்தியா ரன்னிங், இங்க எப்படி பண்ணிருப்பேனா, இங்க நீ பிராக்டிஸ் எப்படி பண்ணிருப்பேனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி போடுவ, நீ வந்து நார்மலா ஓடுவ. நார்மலா பிராக்டிஸ்ல வந்து சொல்றேன், நீ வீட்டுல ஓடுறப்போ சொல்றேன். நார்மலா போவ, நார்மலா ஓடிட்டு லாஸ்ட்ல இழுக்க பாப்ப. அங்க வந்து அப்படி இல்ல, 300 பேர் ஓடுவாங்க. அவங்க கூட 300 பேர் ஓடுவாங்க. இந்த கொரோனா கட்டத்தினால 150 பேர் 200 பேர் இப்படி குறைச்சிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து 300 பேர் ஓடுவாங்க. அந்த 300 பேர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இழுத்து ஓடுவாங்க. 100 மீட்டர் மாதிரி ஓடுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 400 மீட்டர்லாம். அதுக்கடுத்துதான் கொஞ்சம் லெவலா வருவாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போவாங்க. இந்த புதுசா ஓடுறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த 400 மீட்டர் வேகமா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஓடணும், அந்த 10 பேத்துக்குள்ள 20 பேத்துக்குள்ள வரணும், அதை பிடிச்சிட்டே ஓடுவோம்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல ஓடிட்டு 2வது ரவுண்ட்லயே படுத்துக்குவாங்க. அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி ஓட போறோம் கிரவுண்ட்ல சொல்லி உனக்குள்ள ஒரு பிளான போட்டு அது மாதிரி செயல்படு. கண்டிப்பா வெற்றி பெறுவ. எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உனக்கான உலகத்தை நீ உருவாக்கணும்னா நீ தான் போராடணும். நீ வந்து எல்லாத்த மாதிரியும் விட்டுட்டு போறியா, இல்ல அடுத்த மேல நம்பிக்கையை போட்டு அவன் பண்ணிக்குவே, அவன் கூட ஓடனா சொல்லி தெரியும் அப்படின்னு நம்பிக்கையை போட்டு போறியா, இல்ல உனக்குள்ள நீ நம்பிக்கையை போட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர போறியா? எல்லா முடிவும் உன் கையில தான் இருக்கு. உன் முடிவுதான் உன் தலையெழுத்த மாத்தும். சரியா? நீ எடுக்கிற முடிவுதான் உன் தலையெழுத்த மாத்தும். இப்ப நீ பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, நான் கீழே விழுகணும்னு சொல்லி வண்டியை திருப்பினாதே விழுவ. அதே மாதிரிதான் இதுவும். நான் இப்படி ஓடுறேன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓடுவோன்று நினைச்சா மட்டும்தான் ஓட முடியும்.
அப்படி நீ உன் நினைப்புக்குள்ள வரல அந்த வார்த்தை, நீ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர மாட்ட. எல்லாமே உன் கையில தான் தம்பி இருக்கு. நீ எடுக்கிற முடிவுதான் உன் தலையெழுத்தை மாத்துமே தவிர வேற எந்த ஒரு தலையெழுத்தும் உன்னை மாத்தாது. சரியா? உன்னோட செயல்பாடு உனக்கானதா இருக்கணும். நீ பண்ற ஒரு விஷயம் உனக்கானதா இருக்கணும். அப்பதான் இந்த விஷயத்துல வெற்றி அடைய முடியும். வாழ்க தமிழ்.